அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 29, 2023 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு, முதல்வர் மு க ஸ்டாலின் தலைவர்கள் அஞ்சலி, கோயம்பேட்டில் இன்று உடல் அடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆள்வினை இன்மை பழி. நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி என்று அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழின்னு ஆள்வினை உடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வங்கி வாராக்கடன் விகிதம் குறைந்ததுன்னு ஆர்பிஐ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வங்கி வாராக்கடன் விகிதம் கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத வகையில் குறைந்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிக்கை அறிவித்துள்ளது. ஆர்பிஐ வெளியிட்டுள்ள நிதி திறன்மை அறிக்கையில் இது தொடர்பாக மேலும் குறிப்பிட்டுள்ளதுன்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசித்து பாருங்கள். இல்லை மெயின்ஸிங் நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதை எடுத்து, ஏன்னா இதில் எதுவும் பர்சன்டேஜ் கணக்கு அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இந்திய வங்கிகளின் வாராக்கடன் விகிதம் கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத வகையில் குறைந்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் வங்கிகளின் மொத்த மதிப்பில் நிகர வாராக்கடன் விகிதம் 0.8% உள்ளது. மொத்த வாராக்கடன் அளவும் குறைந்து 3.2% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரைட் சைட் கார்னரில் ஒரு நியூஸ் இருக்குது. சில்லறை சந்தையில் பாரத் அரிசி விலையேற்றத்தை தடுக்க மத்திய அரசு திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் அரிசி விலையேற்றத்தை தடுக்க இந்திய உணவு கழகத்திடம் இருக்கும் கையிருப்பை சில்லறை சந்தையில் பாரத் அரிசி என்ற மலிவு விலையில் விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக உணவு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாரத் அரிசி அது சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அயோத்தி விமான நிலையம் பிரதமர் மோடி நாளை திறப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம், விரிவுபடுத்தப்பட்ட சாலைகள் உள்ளிட்டவற்றை பிரதமர் மோடி சனிக்கிழமை திறந்து வைக்க உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன் கரெக்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.